மென்டலிப்பின் ஒரு பண்பு கலப்பு பற்றிய விளக்கத்தை இதில் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா, பெற்றோர் தலைமுறை என்ன பண்ணுறாருன்னா, நெட்டை தாவரம் ஒன்றையும் குட்டை தாவரம் ஒன்றையும் எடுத்துக்கிறார். ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மகரந்த சேர்க்கை மூலம் ஒன்றுபடுத்துகிறார். அப்போது அவருக்கு வந்து F1 தலைமுறை, அதாவது முதல் தலைமுறை வருது. இந்த முதல் தலைமுறையில் பார்த்தீங்கன்னா, 2 கலந்த மாதிரி நெட்டையும் குட்டையும் கலந்த ஒரு கலப்பின தாவரம் ஒன்று வருது. அதே மாதிரி இன்னொரு தாவரமும் நெட்டையும் குட்டையும் சேர்ந்த கலப்பின தாவரமாக வருகிறது. இது ஜீனோடைப் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அதாவது அனைத்தும் அதாவது கேபிட்டல் டி அப்படின்றது நெட்டை தாவரம், ஸ்மால் டி என்பது குட்டை தாவரம். அப்போ ஜீனோடைப்பில் எல்லாமே என்ன வருது, அனைத்தும் வந்து நெட்டையும் குட்டையும் மிக்ஸ் பண்ண மாதிரி வருது. ஆனால் வெளியிலேருந்து பார்க்கும்போது எல்லாமே நெட்டை தாவரம் போல் இருக்குது. இதுக்கப்புறம் இதுக்குள்ளே கிடைக்கிற இந்த விதைகளை வச்சு மறுபடியும் மகரந்த சேர்க்கை பண்ணும்போது அவருக்கு வந்து மொத்தம் 4 செடி கிடச்சிது. அந்த 4 செடியிலையும் பார்த்தீங்கன்னா 3 நெட்டை தாவரங்களாகவும் 1 குட்டை தாவரமாகவும் கிடைக்கிது. இது F2 தலைமுறையில். அதான் சொல்லலாம். ஜீனோடைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா, ஜீனோட அந்த டைப்பில் கேபிட்டல் டி, கேபிட்டல் டி, கேபிட்டல் டி, ஸ்மால் டி, ஸ்மால் டி, ஸ்மால் டி, அதாவது 1:2:1 ஜீனோடைப். அதே வந்து பீனோடைப் அப்படின்னா நெட்டையும் குட்டையும், இது 3:1. ஜீனோடைப்புன்னா 1:2:1 எழுதணும். பீனோடைப் அப்படின்னா 3:1 எழுத வேண்டும். இந்த செடிகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளக்கம் புரியும். நெட்டைக்கு கேபிட்டல் டி கொடுத்துருக்காங்க, குட்டைக்கு ஸ்மால் டி. அது ஓங்கு பண்புக்கு கேபிட்டல் டி, ஒடுங்கு பண்புக்கு ஸ்மால் டி. ஜீனோடைப் அப்படின்னா அது பிரித்து எழுது. நெட்டையும் குட்டையும் சேர்ந்த மாதிரி இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த F1 தலைமுறையில் பார்த்திங்கன்னா கேபிட்டல் டி இன்ட்டு ஸ்மால் டி ரெண்டும் சேர்ந்தது வந்து ஜீனோடைப். எல்லாம் பார்த்திங்கன்னா நெட்டை தாவரம். பார்க்கறதுக்கு F1 தலைமுறையில் ரெண்டுமே நெட்டை தாவரம். ஜீனோடைப்பில் அனைத்துமே என்னது, கேபிட்டல் டி, ஸ்மால் டி. அதே F2 தலைமுறைக்கு வந்தீங்கன்னா ஜீனோடைப்பில் கேபிட்டல் டி ஒன்றும் கேபிட்டல் டி ஸ்மால் டி ஒன்றும் ஸ்மால் டி ஒன்றும் கிடைக்குது. அதாவது 1:2:1. அதாவது கேபிட்டல் டியில் 1, ஸ்மால் டி கேபிட்டல் டியில் 1, மறுபடியும் ஸ்மால் டி கேபிட்டல் டியில் 1, அதுக்கப்புறம் ஸ்மால் டியில் 1. அதனால தான் 1:2:1 அப்படின்னு சொல்லுவாங்க. 3 தாவரம் நெட்டை தாவரமாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நெட்டை வந்து பியூர் நெட்டை டிடின்னு சொல்லுவீங்களா, பியூர் நெட்டை வந்து பார்த்தீங்கன்னா 1. இதில் வந்து மிக்சிங்கில் வர்றது கேபிட்டல் டியும் ஸ்மால் டி, அதாவது கலப்பின தாவரமாக வர்றது 2 தாவரம். அதுக்கப்புறம் பியூர் குட்டை தாவரம் வந்து 1 தாவரம். மொத்தம் 4 தாவரம். அதுதான் 1:2:1 என்ற விகிதத்தில் வந்து ஜீனோடைப் இருக்குது. அதே ஃபீனோடைப் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக பார்க்கும்போது நெட்டை 3 தாவரம், குட்டை ஒரே தாவரம். அப்போ 3:1. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.